அத்தியாயம் 22. வெண்ணிலா கடினப்பட்டு அந்த பிளவுஸ் மற்றும் பாவாடையை கட்டிவிட்டாள். இப்பொழுது சேலை கட்டுவதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அவள் கை கொஞ்சம் தேறி இருந்தது. இத்தனை நாளாக நைட்டியை மட்டும் போட்டுக் கொண்டிருந்தவள் வெளியே ஆட்கள் இருந்ததால் அவள் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்தாள். ஆனால் எவ்வளவு நாள்தான் அறைக்குள் இருக்க முடியும்? அதனால் கொஞ்சம் வெளிக்காற்று வாங்க எண்ணியவள் சேலை கட்ட நினைத்தாள். அதற்குதான் நீண்ட நேரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். எப்பொழுதும் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும் சித்தார்த் உடனே செல்வது பெண்ணவளை பார்க்கத்தான். அப்படித்தான் வெண்ணிலாவை பார்க்க வந்தவன் அவள் இப்படி ஒரு கோலத்தில் நிற்பாள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. திரும்பி நின்று சேலை கட்ட முயற்சி செய்து கொண்டிருந்த வெண்ணிலா அந்த கல்வன் உள்ளே வந்ததை கவனிக்கவில்லை. பயங்கர டென்ஷனில் உள்ளே வந்த சித்தார்த் இப்படி ஒரு காட்சியை கண்டு அவனிடத்தில் அப்படி ஒரு குறும்பு எட்டி பார்த்தது. ச்சே, என்னடா இது என்று ஓய்ந்து போய் அந்த சேலையை கீழே போட்டவளுக்கு பேசாமல் சுடிதாரை அணிந்து கொள்ளலாம் என்று தோன்றியது. கையை சுருக்கும் பொழுதும் காயம் வலித்தது. நான் வேணும்னா உதவி பண்ணட்டுமா என்று அந்த குறும்புக்காரனின் குறும்பு வார்த்தையில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அந்த பொன்மேனி கொண்டவள். டேய் பொறுக்கி, நீ இங்க என்னடா பண்ற? வெளிய போடா என்று பதறிக்கொண்டு அந்த சேலையை மார்போடு இறுக்கி அணைத்துக் கொண்டாள். அவள் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அவன் போயிருக்க வாய்ப்புண்டு. ஆனால் அவள் சொன்னதும் அவன் போய் விடுவானா என்ன? நான் இங்கதான் இருப்பேன் என்று கால் மேல் கால் போட்டு அமர்ந்து விட்டான். ஏய், லூசா நீ? நான் சேலை கட்டிட்டு இருக்கேன் தெரியலையா? தெரியலையே, நீதான் மறைச்சிட்டியே. அவன் கண்களில் அத்தனை குறும்பு. என கோவப்படுத்தாத, வெளிய போடா. சித்தார்த் அதை கண்டுகொள்ளாமல் அவள் அருகே வந்து நின்றான். அவள் கையில் இருந்த சேலையை வாங்கினான். டே பொறுக்கி, லூசா நீ? நான் தான் சொல்றேன்ல, வெளிய போடா. ஒரு பொம்பளை புள்ள இப்படி இருக்கும்போது வந்து நிப்பியா? போடா. சித்து அதை கண்டுகொள்ளவில்லை. அவள் கையில் இருந்த அந்த சேலையை உருவி மடிப்பு எடுத்தான். இங்க பாரு, மரியாதையா வெளிய போ, இல்லன்னா டென்ஷன் ஆயிருவேன். நீ டென்ஷன் ஆகலனா தாண்டி அதிசயம் என்று அவள் சொல்ல சொல்ல கேட்காமல் அந்த சேலையை எடுத்து ஒரு முனையை அவள் இடையில் சொருவ சொன்னான். வெண்ணிலா அதை வாங்க மறுத்தாள். வாங்கலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்லம். அப்புறம் நான் சொருவுவேன். வேணும்னா நான் சொருவுறேன் என்று அவள் இடையை நோக்கி அந்த சேலை தளவை எடுத்து சென்றான். அவன் சொருவினாலும் சொருவி விடுவான் என்ற பயத்தில் அவளே வாங்கி கடினப்பட்டு அதை சொருவி கொண்டாள். பின் அந்த சேலையை 2 சுற்று சுற்றியவன் மடிப்பு எடுத்து அதையும் சொருவ சொன்னான். இந்த முறை அடம் பிடிக்காமல் வாங்கி சொருவி கொண்டாள். பின் சேலையை பிளவுஸில் குத்திவிட்டதெல்லாம் அவன்தான். என்னதான் மற்ற நேரம் அவளை அவன் காதல் என்று சீண்டிக் கொண்டிருந்தாலும் அவள் சேலை கட்டி அழகு பதுமையாக நடந்து வரும்பொழுது அவளை சுற்றி அவன் கண்கள் வண்டாய் வட்டமிடும். அதுவும் அவள் மெல்லிடை பக்கம் அவன் கண்கள் அடிக்கடி வந்து செல்வது உண்டு. ஆனால் இன்று அவன் முன் அரை நிர்வாணமாய் அவள் அழகு பதுமையாக நிற்கும் பொழுது அவன் கண்கள் ஒரு நொடி கூட தவறான நோக்கத்தில் அவள் பக்கம் செல்லவில்லை. அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை அவளால். அது மட்டுமில்லை, அவளை ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னே அமர வைத்தவன் அந்த சீப்பை எடுத்து அவளுக்கு வலிக்காதபடி சிக்கு எடுத்தவன், அழகாக வகுடி எடுத்து சீவியவன் அந்த சீப்பை எடுத்து அவன் தலையில் சொருவி வைத்து அவனே அவளுக்கு பின்னல் போட்டான். அவளுக்கு அதிர்ச்சிதான். எப்படி அவனுக்கு இதெல்லாம் தெரிகிறது என்று. என்னடி அப்படியே அடிச்சு பாக்குற? எப்படி இதெல்லாம் பண்றான்? ஒருவேளை இவனுக்கு லவ்வர் இருந்திருக்குமோன்னு நினைக்கிறியா? அவள் மனதில் இருந்ததை அப்படியே கேட்டுவிட்டான் அவன். அதனால் அவள் கண்களில் அந்த அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. அவள் மட்டுமல்ல, சாதாரணமாக எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன் காதலனோ இல்லை கணவனோ திடீரென்று சேலை கட்டி விட்டாலும் தலை சீவி விட்டாலும் அதை நேர்த்தியாக செய்தால் போதும், சந்தேகம் ஊற்று போல உருவாகும். அது பெண்களுக்கே உண்டான பண்பு. கண்டிப்பா ஒரு நாள் நீ என்கிட்ட வருவேன்னு தெரியும். எப்பயாவது ஒரு நாள் உன் கையில அடிபட்டா உனக்கு இதெல்லாம் நான் தானே பண்ணி விடணும். அதுக்கு தான் கத்துக்கிட்டேன் என கண்ணடித்துக் கொண்டவனை முறைத்துப் பார்த்தாள் நிலா. ஆனால் உண்மையை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அவன் அவளை விட அழகாகவே அவளுக்கு தலை சீவி விட்டான். கிரீம் எதுவும் யூஸ் பண்றியா? சன்ஸ்கிரீன், லோஷன் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல. ஏன்?
அப்போ ஓகே என்று வெறும் பவுடர் மட்டும் போட்டுவிட்டவன் ஃபைனல் டச்சாக அந்த பொட்டை அவள் நெற்றியில் வைத்து முடித்தான். ஓகே, இப்ப சூப்பர். என் கண்ணே பற்றும் போல. கொஞ்சம் இரு என்று அங்கிருந்த கருப்பு மையை எடுத்து அவள் கழுத்தில் வைத்து விட்டவன் இப்பொழுது விலகி நின்றான். வெண்ணிலா அந்த கண்ணாடியில் அவள் உருவத்தை பார்த்தாள். என்னதான் கலர் கலர் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் சேலை என்றால் பெண்களுக்கு தனி அழகுதான். அவள் கிளம்பியிருந்தால் கூட இத்தனை நேர்த்தியாக கிளம்பியிருப்பாளா என்று தோன்றும் அளவுக்கு அவளை கிளப்பி விட்டான். எப்படி ஐயா திறமை? ம், கேவலமா இருக்கு. எந்த தைரியத்துல ஒரு பொண்ணு தனியா இருக்க ரூமுக்குள்ள இப்படி வந்து நிக்கிற? கட்டின பொண்டாட்டி மாதிரி அவ்ளோ உரிமையா வந்து சேலை கட்டி விடுற? முதல்ல நீ என்ன கடத்திட்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம நீ இப்ப பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நான் கிராமத்துல பிறந்த பொண்ணு. இதெல்லாம் என்னை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்னு உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இடுப்பு பாக்குறது கூட தப்பு. கைய புடிச்சா வெட்டியே புடுவாங்க. கண்டபடி பார்த்தா கலவரமே வெடிக்கும். நீ என்னன்னா என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம உன் இஷ்டத்துக்கு என்னமோலாம் பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்குடா இப்ப அப்படி பாக்குற? என உச்சக்கட்ட கோவத்தில் அவன் சட்டையை பிடித்தாள். 1000 தான் இருந்தாலும் அவன் தன்னை விட ஒரு வயசு சிறியவனாக இருந்தாலும் அவளும் பெண்தானே. அனைத்து பெண்களுக்கும் இருக்கும் உணர்வு அவளுக்கும் இருக்கும் தானே. இப்படி அரைகுறை ஆடையுடன் அவள் நிற்கும் பொழுது தன் மீது பைத்தியமாக இருப்பவன், அதுவும் அழகாக இருப்பவன் வந்து சேலை கட்டிவிட்டால் அவளும் எப்படி தடுமாறாமல் இருக்க முடியும்? ஒவ்வொரு இடத்திலும் அவள் உணர்வை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அவள் விலகி செல்ல நினைத்தாலும் அவன் சீண்டி பார்க்கிறான். அதுதான் அவளுக்கு கோபம் பொங்கிவிட்டது. இப்பொழுது வெண்ணிலாவுக்கு இருக்கும் பெரிய பயமே அவன் மீது காதல் வந்து விடுமோ என்பதுதான். அது மட்டும் நடந்தால் பின் அவள் தந்தைக்கு அவள் செய்து கொடுத்த சத்தியம் என்ன ஆவது? அவள் அந்த கிழி கிழிக்கிறாள். ஆனால் அதை பற்றி துளி கூட கவலை கொள்ளாதவன் அவள் கண்களை பார்த்தபடி சொன்னான். ஏப்ரல் 11. என்ன, உன்ன முதலா தாவணில பார்த்த நாள் என்றான் அவள் கண்களை விட்டு கண்களை எடுக்காமல். வெண்ணிலா புருவம் உயர்ந்தது. அவள் முதலாக தாவணி கட்டியது அவர்கள் ஊர் திருவிழாக்குதான். அதுவும் அவள் 12th படிக்கும் பொழுது. ஆனால் இங்கே அவள் குழப்பம் அது அல்ல. அப்பொழுது சித்தார்த் அங்கு படிக்கவில்லை. என்ன காரணம் என்றே தெரியாமல் அவன் சில மாதங்களுக்கு முன் ஸ்கூல் விட்டு நின்று விட்டான். பின் எப்படி அவன் தன்னை பார்த்திருக்க முடியும் என்பதுதான். எதையோ சிந்தனை செய்தவள் அவன் சட்டை காலரை பிடித்தாள். நீ எங்க ஊருக்கு வந்தியா? அவன் தலை ஆடியது. என்ன பாத்தியா? அவன் தலை ஆடியது. ஒவ்வொரு வருஷமும் வருவியா? அவன் தலை ஆடியது. என் பக்கத்துல தான் இருந்தியா? அவன் தலை ஆடியது. அப்புறம் ஏன்டா என்கிட்ட வந்து பேசல? நீ திடீர்னு ஸ்கூல் விட்டு நின்னதும் எத்தனை நாள் உன் கிளாஸ் ரூம் முன்னாடி வந்து நின்றுப்பேன் தெரியுமா? எத்தனை நாள் உனக்கு என்ன ஆச்சுன்னு கரஸ்பாண்டன்ட் கிட்ட கேட்டிருப்பேன் தெரியுமா? எத்தனை நாள் உனக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு அழுத்திருப்பேன் தெரியுமா? ஆனா நீ எங்க ஊருக்கு வந்திருக்க, என்ன பார்த்திருக்க, ஆனா என்கிட்ட பேசல. அப்போ வேணும்னு தான் என்ன அழுக வைக்க, உன்னை நினைச்சு ஏங்க வைக்க இதெல்லாம் பண்ணியா? கோவத்தில் துவங்கி ஆத்திரத்தில் முடித்தவளுக்கு அப்படியொரு கோபம். என்னதான் இப்பொழுது அவனை திட்டி தீர்த்தாலும் கூட அவள் தந்தைக்கு பிறகு அவள் அதிகம் பாசம் வைத்த ஒருத்தன் சித்தார்த் மட்டும்தான். அப்படித்தான் அவனை கவனித்துக் கொண்டாள். அதிகமாய் பாசம் வைத்த ஒருத்தன் திடீரென காணாமல் போனால் எப்படி வலிக்கும் என்று அவள் உணர்ந்திருக்கிறாள். இத்தனை வருடம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாள். இந்த 10 வருடத்தில் ஆளடையாளம் தெரியாத அளவுக்கு அவள் முன்னே மாறி வந்து நின்றவன் தன் குட்டி என தெரிந்த நொடி அவள் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதை வார்த்தையாலும் விவரிக்க முடியாது. ஆனால் அவனோ அத்தனை பக்கத்தில் இருந்து கொண்டு அவளை ஏங்க வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். பொறுக்கி நாயே, போடா முதல்ல, வெளியே போடா, செல்பிஷ் டாகே, வெளியே போடா என்று அவன் மார்பிலை அடித்தவள் ஒரு கட்டத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்து கண்ணீர் வடித்தாள். அத்தியாயம் 23. ருத்ரனுக்கு இந்த உலகில் பிடிக்காத ஒருத்தன் உண்டு எனில் அது சித்தார்த் அபிமன்யு மட்டும்தான். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு.
உண்மையை சொல்லப்போனால் சித்தார்த்தை சரியான காரணத்துடன் அரெஸ்ட் பண்ணவே ருத்ரன் போலீஸ் ஆனான். அதற்காகத்தான் இத்தனை நாட்கள் கடினப்பட்டு ஏதேனும் ஒரு ஆதாரம் சிக்கிவிடாதா என்று தேடிக் கொண்டிருக்கிறான். சீட் என்று அந்த ஃபைல்ஸை எல்லாம் வீசி அடித்தான் ருத்ரன். அவனும் பைத்தியக்காரனைப் போல் ஒரு ஆதாரம் சிக்கிவிடாதா என்று இரவு பகல் பாராமல் அலசி ஆராய்ந்து விட்டான். ஆனால் ஒரு சின்ன தடயம் கூட சிக்கவில்லை. அந்த இன்னொரு கைத்தடம் யாருடையது என்றும் தேடி பார்த்து விட்டான். ஆனால் அதுவும் சரிவர கிளியராக இல்லாததால் பெரிதாக எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. "உன்னால முடிஞ்சா கண்டுபிடி" என்று இதழில் நக்கலுடன் சித்தார்த் சொன்ன வார்த்தை இப்பொழுதும் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ருத்ரன் அறைக்கதவு தட்டப்பட்டது. "ருத்ரா, அம்மா வந்திருக்கேன்பா." வெளியே நின்று சத்தம் கொடுத்தார் ரங்கநாயகி. ருத்ரன் தன் அன்னையாகவே இருந்தாலும் அவன் பர்சனல் அறைக்குள் அனுமதிப்பதில்லை. உள்ளே குற்றவாளிகளை பற்றிய பல தகவல்கள் உண்டு என்பதனால். "வரேம்மா" என்று வெளியே வந்தான். "என்னப்பா ஆச்சு? 2 நாளா ஒழுங்காவே சாப்பிடல. ஏதாவது பிரச்சனையா? ஒருத்தன் எனக்கு ரொம்ப ஆட்டம் காட்டுறாமா. அவன புடிச்சு ஜெயில்ல போடுற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்காக ஏன்பா உன் உடம்ப கெடுத்துக்கிற? வந்து சாப்பிடுப்பா. கண்டிப்பா அவன் குற்றவாளியா இருந்தா மாட்டிப்பான். இப்ப நீ வந்து சாப்பிடுப்பா" என்று இந்த மகனை சமாதானப்படுத்த நினைத்தவருக்கு தெரியவில்லை, அவன் ஜெயிலுக்கு அனுப்ப நினைப்பது அவர் பெத்தெடுத்த இன்னொரு மகனைத்தான் என்று. "வரேம்மா, போங்க" என்று மீண்டும் அறைக்குள் வந்தவனுக்கு குழப்பமாக இருந்தது. எந்த பக்கம் போய் எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியவில்லை. என்னதான் சித்தார்த் தொழிலதிபராக கொடிக்கட்டி பறந்தாலும் கூட அவன் தனக்கு பின் சிலரை வைத்துக்கொண்டு தனக்கு தேவையில்லாதவர்களை போட்டு தள்ளுவதை கண்டுபிடித்து விட்டான். ஆனால் அதற்கான எந்த ஒரு சிறு ஆதாரமும் சிக்கவில்லை என்பதுதான் கேலியான விஷயம். நெற்றியை பிடித்தபடி அந்த சோஃபாவில் விழுந்த ருத்ரனுக்கு அங்கே மெத்தையில் கிடந்த துப்பட்டா மீது கண்கள் பதிந்தது. அது சுஜாதாவின் துப்பட்டாதான். கண்களால் கைது செய்த காவல்காரியே, பார்வையால் கூறு போடும் கொலைகாரியே, இதயத்தை திருடிச் சென்ற கொள்ளைக்காரியே, என்னை தினம் தினம் வதைப்பதேன் ஹிம்சைக்காரியே. நொடிப்பொழுதில் அவளின் துப்பட்டா கண்டே ஈட்டி விட்டான் ஒரு கவிதையை. மெல்ல அந்த துப்பட்டாவை எடுத்து அவன் முகத்தில் போட்டுக் கொண்டான். ஏனோ அவள் தன் பக்கத்தில் இருப்பது போல் இருந்தது. மெல்ல தன் அருகே அமர்ந்து அவன் முடியை அவள் கோதி விடுவது போல் தோன்றியது. "நீ எங்கடி இருக்க? என் மனசு உன்னதான் தேடுது. இந்த ஃபீலிங்ஸ்க்கு பேர் என்னன்னு தெரியல. ஆனா நீ எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. அந்த கண்ண நான் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. உன் வாசம் ஒவ்வொரு நிமிஷமும் என் நெருக்கத்துல வேணும்னு தோணுது. அவன்தான் என்ன படுத்துறான்னு பார்த்தா, நீயும் என்னை இம்சை பண்றடி அரக்கி" என்று பெருமூச்சு விட்டவன் அந்த துப்பட்டாவை வாசம் பிடித்த பிறகு கொஞ்சம் நார்மல் ஆனான். அப்பொழுது அவனுக்கு திடீரென்று ஒரு சிந்தனை. வேகமாக கீழே ஓடி வந்தான். அவன் அன்னை டைனிங் டேபிள் மீது சாப்பாட்டை எல்லாம் எடுத்து வைத்தார். "மா, நேத்து நம்ம வீட்ல என்ன சாப்பாடு?" என்றான் அவசரமாக. "இட்லி வெஜ் குருமா." "நீங்க வச்சீங்களா?" "இல்லடா, புதுசா சேர்ந்த பொண்ணு தான் வச்சது." "ஏன்டா?" இப்பொழுது ருத்ரன் இதழில் ஒரு வெற்றி புன்னகை. அந்த துப்பட்டாவில் அந்த ஸ்மெல் தான் வந்தது. நேற்று அவன் வேலை விட்டு வரும்பொழுது வேலைக்காரர் கூட வெஜ் குருமா இருக்கு சாப்பிடுங்க ஐயா என்று சொன்ன ஞாபகம். அது மட்டும் இல்லாமல் 2 முறை அவள் அந்த வீட்டுக்குள் எளிதாக நுழைந்திருக்கிறாள் என்றால் சுற்றி வளைத்து அவன் போலீஸ் மூளை கணக்கு போட்டு முடித்தது அவள் இங்கு எதற்கு வந்தாள் என்று. "அவ பேர் என்னம்மா?" "சுஜாதாடா." "எந்த காலேஜ்ல படிக்கிறா?" அவர் ஒரு காலேஜ் பெயரை சொன்னார். அத்துடன் அவள் படிக்கும் கிளாஸ் வரை சொன்னார் அவர். "அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா?" அவருக்கு தெரிந்த அளவு சொன்னார். "எதுக்கு ருத்ரா இதெல்லாம் கேக்குற?" "ம், போலீஸ்காரன் வீட்ல வேலை பார்க்கறவங்கள பத்தி தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? அதுக்குதான்." "சரிம்மா, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பணும்" என அவசரமாக அவர் பதில் சொல்லும் முன் அங்கிருந்து அப்படியே கிளம்பி ஓடினான். "ருத்ரா, நில்லுடா, சாப்பிட்டுட்டு போ." "அதுக்குதாம்மா போறேன்" என்று இதழில் தவழ்ந்த புன்னகையுடன் சொன்னவன் எதை சாப்பிடப் போகிறான் என்று அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை.
வர வர இந்த பையன் ஏன் தான் இப்படி இருக்கானோ? என்ன சொல்றானோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்று அவர் தலையை சிலுப்பிக் கொள்ள, ருத்ரனின் புல்லட் மின்னல் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது அந்த காலேஜ் நோக்கி. சற்று முன் இருந்த கோவமும் அசதியும் எங்கு பறந்ததோ தெரியவில்லை அவனுக்கு. தன்னவளை பார்க்கப் போகிறோம் என்ற ஆர்வம் அவனுக்குள். அந்த புல்லட் சரட் என்ற சத்தத்துடன் அந்த காலேஜ் முன்பு வந்து நின்றது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் சென்ற சிலர் அவனை திரும்பி பார்த்தார்கள். அந்த புல்லட்டை நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டவன் ஸ்டைலாக வண்டியிலிருந்து தாவி குதித்து புல்லட் மீது சாய்ந்து நின்றான். இவ்வளவு மேனரிசமாக ஒருத்தன் வந்து நிற்பதைக் கண்டு அந்த பக்கம் போன பெண்களின் கண்கள் எல்லாம் ஈ போல அவனை மொய்த்தது. வாவ்! வாட் அ ஹேண்ட்ஸம் மேன்! என்று அப்பட்டமாக சைட் அடித்தார்கள். அதையெல்லாம் அந்த கள்வன் கண்டு கொண்டால்தானே! அவன் கண்கள் தேடியதும் அவன் மனசு ஏங்கியதும் ஒருத்திக்குத்தானே! ருத்ரன் கண்கள் அங்கும் இங்கும் சல்லடை போட்டு அந்த பக்கம் சென்ற இருவரை விசிலடித்து அழைத்தான். அவர்களும் ருத்ரன் அருகே வந்து நின்றார்கள். சிஎஸ் தேர்ட் இயர்ல சுஜாதான்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவள போலீஸ் வர சொன்னதா சொல்லி உடனே வர சொல்லு. எதுக்குன்னு கேட்டா, அவ ஒரு முக்கியமான விஷயத்த திருடிட்டா, அத பத்தி விசாரிக்கணும்னு வர சொன்னேன்னு சொல்லு என்றான் அந்த போலீஸ் திமிருடன். அந்த பெண் பயந்து கொண்டு தலையாட்டி விட்டு சென்றாள் வேகமாக. இன்னொருத்தனை பிடித்தவன், இங்க புரொடியூசர் பத்மநாபன் பையன். அவன் பேரு கூட ஆ சந்தோஷ். அவன டிஎஸ்பி ருத்ரன் சார் வர சொன்னாங்கன்னு உடனே வர சொல்லு என்றான் எதிரே இருந்தவனின் கையில் இருந்த கடலை பருப்பை பறித்து தின்றபடி. போலீஸ் என சொன்னதும் அவன் மறுபேச்சு இல்லாமல் பம்மிக் கொண்டு வேகமாக ஓடியவன் சந்தோஷை அழைத்து வந்தான். தந்தைக்கு காரியமெல்லாம் முடிந்து இன்றுதான் காலேஜ் வந்திருக்கிறான் சந்தோஷ். ருத்ரன் பற்றி சொன்னதும் அவன் கண்கள் இரண்டும் கோபத்தில் சிவக்க, முகமெங்கும் உஷ்ணத்தில் அந்த கிரவுண்டில் இருந்து ஸ்டெம்ப் ஒன்றை எடுத்துக்கொண்டு ருத்ரனை நோக்கி சந்தோஷ் நடந்து வர, அவன் பின்னே அவன் நண்பர்கள் பட்டாளமும் ஓடி வந்தது. சந்தோஷையும் அவன் கையில் இருந்த ஸ்டெம்பையும் பார்த்து நக்கலாக சிரித்துக்கொண்ட ருத்ரன் அவன் வாட்சை அடிக்கடி பார்த்து கொண்டான். இங்க எதுக்கு வந்த என்று ஒருமையில் பேச நினைத்தவன் ருத்ரனின் கோபமான பார்வையைக் கண்டு சற்று மிரண்டவன், இங்க எதுக்கு வந்தீங்க என்று கேட்டான். ம் என் கனவு கண்ணிய மீட் பண்ணா உனக்கு மொட்டை அடிச்சு காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் என்றான் நக்கலுடன். என்ன நக்கலா? ஐயோ! இவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சுட்டு, பிரச்சனை பண்ணவே வந்திருக்கீங்களா? அப்படி வெளிப்படையா சொல்லிட முடியாது. ஒரு குத்து மதிப்பா சொல்லலாம். என்ன மூஞ்சியெல்லாம் மாறுது? கோவம் வருதா? தப்பு செல்லம். சரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்றேன். அன்னைக்கு உன்கிட்ட சவால் விட்டேன்ல, என்னவள முதன் முதலா பாக்குற நிமிஷம் உன் முன்னாடியே, ஐ மீன் எல்லாரும் முன்னாடியும் வச்சு கிஸ் அடிப்பேன்னு. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். சந்தோஷ் புருவம் உயர்ந்தது. அப்போ இவன் சுஜாதாவ கண்டுபிடிச்சிட்டானா? ஆனா அதுக்கு வாய்ப்பில்லையே! என்று தனக்கு தானே குழப்பத்துடன் பேசிக் கொண்டவன் என்ன நினைப்பான் என்று அந்த போலீஸ்காரன் கவனித்து விட்டான். கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? பொய் சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் செல்லக்குட்டி வருவா. அப்ப தெரியும் அது பொய்யா இல்ல நிஜமான்னு என்று நக்கலாக சொல்லி விசில் அடித்தவனின் மண்டையில் ஸ்டெம்பால் அடித்து மாவிளக்கு வைத்துவிடும் வெறி வந்தது சந்தோஷுக்கு. அது உன்னால முடியாது. நீ ஓங்குறதுக்கு முன்னாடி தோ இந்த பிஸ்டல் வச்சு ஒரே போடுதான் பொட்டுன்னு போயிருவ என்று கையில் இருந்த பிஸ்டலை சுழற்றி அவன் ஒவ்வொரு எண்ணத்தையும் அந்த போலீஸ்காரன் சரியாக கணித்துக் கொண்டிருக்க சந்தோஷ் முகமோ பேயறைந்தது போல் இருந்தது. நிச்சயம் அவனால் சுஜாதாவை விட்டு கொடுக்க முடியாது. அவன் நண்பர்களுக்கு கண்காட்டி அவளை வரவிடாமல் தடுக்க சொன்னான். ஆனால் அந்த பரிதாப நேரம் கடந்துவிட்டது. 20 அடி தூரத்தில் கையை பிசைந்தபடி பதட்டத்துடன் நடந்து வந்தாள் சுஜாதா. அவளுக்கு தன்னை வர சொன்னது ருத்ரன் என்று தெரியாது. வேறு யாரோ என்று எண்ணியவள் கொஞ்சம் பதட்டத்துடன் நடந்து வந்தாள். தூரத்தில் சந்தோஷும் அவன் முன்னே ஒருவன் நின்று கொண்டிருப்பதும் தெரிந்தது. ஆனால் அந்த ஒருவன் ருத்ரன்தான் என்று அறியாதவள் வேகமாக நடந்து வர சுஜாதாவை கண்டு சந்தோஷ் கத்தினான் வேகமாக. ஏய் சுஜா, இங்க வராத, அப்படியே ஓடிரு என்று சத்தம் போட்டு கத்தினான். இந்த சத்தம் கேட்டு சுஜா கால்கள் சடன் பிரேக் போட்டு நிற்க ருத்ரனின் கண்கள் உச்சகட்ட ஆர்வத்தில் திரும்பி பார்த்தது.
அத்தியாயம் 24. என்ன கோபம் இருந்தாலும் சித்துவை திட்டவாவது அவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் வெண்ணிலா. ஆனால் இப்பொழுதெல்லாம் அதற்கு கூட அவனிடம் பேசுவதில்லை. சித்துவே தேடி சென்று பேசினாலும் அவன் முகத்தை கூட பார்க்க மறுக்கிறாள். இத்தனை வருடமாக அவள் இருக்கும் இடத்துக்கு வந்திருக்கிறான், அவளை பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கிறான். ஆனால் ஏன் அவளிடம் வந்து பேசாமல் அவளை தவிக்க விட்டிருக்கிறான் என கோபம் அவளுக்கு. நிலா இதோடு 30வது முறையாக அழைத்து விட்டான். நிலா திரும்பி பார்க்காமல் அமைதியாக யோகா செய்து கொண்டிருந்தாள். என் கூட பேச மாட்டியா? சிறு குழந்தையைப் போல் கேட்டான். நிலா பதில் பேசவில்லை. நான் என்ன பண்ணா என் கூட பேசுவ? அப்பொழுதும் அவள் பேசவில்லை. உங்க ஊருக்கு கூட்டிட்டு போனா என் கூட பேசுவியா? நிலா கண்கள் பட்டென விரிந்தது. உண்மையை சொல்றியா? ஆமா. நீ என் கூட பழைய மாதிரி பேசி என்ன திட்டி சண்டை போட்டா நானும் உன்னை உங்க ஊருக்கு கூட்டிட்டு போவேன். நீ நிஜமாதான் சொல்றியா? நம்ப வச்சு ஏமாத்த மாட்டியே? உங்க ஊருக்கு என்ன, உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். ஆனா 5 நிமிஷத்துல திருப்பி கூட்டிட்டு வந்துருவேன். அவளுக்கு அவள் அப்பாவை பார்க்க வேண்டும். அது 5 நிமிடமாக இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆனா ஒரு டிமாண்ட். அவள் என்னவென்பதை போல் பார்த்தாள். நீ எனக்கு கிஸ் குடுக்கணும். வெண்ணிலாவின் புருவம் உயர்ந்தது. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவேன்னு. நீ கூட்டிட்டும் போக வேணாம், ஒண்ணும் வேணாம் என்று கோவித்துக் கொண்டு அமர்ந்து விட்டாள். சித்தார்த் அவள் முன் வந்து மண்டியிட்டு அமர்ந்தான். நானும் ரொம்ப நல்லவன் கிடையாது ஏஞ்சல். அதுவும் கடத்திட்டு வந்த எவனோ இவ்ளோ அழகா பொண்ண சீண்டாம வச்சிருப்பான்னு நினைக்கிறியா? அதுவும் ஒரு கிஸ்ஸுக்கு கூட அவகிட்ட சம்மதம் கேட்பான்னு நினைக்கிறியா? இல்ல கடத்திட்டு வந்த பொண்ணு வீட்டுக்கே கூட்டிட்டு போவான்னு நினைக்கிறியா? இதெல்லாம் பண்ற எனக்கு ஏதோ இவ்வளவு பக்கத்துல இருக்க உன்னை இழுத்து வச்சு கிஸ் அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிற? இல்ல உன்னாலதான் என்ன எதிர்த்து நிக்க முடியுமா? அவன் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் நியாயமானதுதான். கடத்தி கொண்டு வந்த இத்தனை நாளில் அவன் கண்கள் அவளை சீண்டினாலும் அவன் கைகள் அவளை சீண்டவில்லை. அத்தனை காதல் இருந்தாலும் இறுக்கப்பட்ட பொறுமையுடன் தான் இருக்கிறான். அவ்வளவு ஏன் கடத்தி வந்த எவனாவது அவள் பேசுவதற்காக அவள் வீட்டுக்கே அழைத்து செல்கிறேன் என்று சொல்வானா? ஆனா அதையும் செய்கிறேன் என்கிறான் சித்து. உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட கிஸ் கொடு. ஆனா கூட்டிட்டு போயிட்டு வந்தா கண்டிப்பா கொடுக்கணும். அதுல மாறக்கூடாது. யோசிச்சு சொல்லு நிலா. உனக்கு 15 நிமிஷம் டைம் தரேன் என்று ஓரம் தள்ளி அமர்ந்தவன் பப்ஜி விளையாட துவங்கி விட்டான். நிலா யோசித்து பார்த்தாள். அவள் ஏன் இதை தப்பி செல்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? இதைவிட அவளுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை. எப்படியாவது அவனை நம்ப வைத்து ஊருக்கு போனதும் அங்கிருந்து தப்பித்து சென்று விடலாம். அதற்கு பின் அவனுக்கு முத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பே இருக்காது என்று அவள் மூளை வேறு விதமாக யோசனை செய்தது. இதில் நிலா அறிய மறந்தது ஒன்றேதான். என்னதான் அவள் கில்லாடி போல் யோசித்தாலும் அவன் கில்லாடிக்கு கில்லாடி என்பதை மறந்து போனாள். அவளை கடத்தி வந்த ஊருக்கே, அதுவும் அவள் வீட்டுக்கே அழைத்து செல்கிறான் என்றால் அவன் எவ்வளவு யோசித்திருப்பான் என்பதை அவள் மறந்து போனாள். குட்டி, சித்து அவளை நிமிர்ந்து பார்த்தான். எனக்கு சம்மதம். ஆர் யூ ஷூர்? டாம் ஷூர். அப்போ அந்த கிஸ்? அவன் குறும்பு புன்னகையுடன் கேட்டான். நான் திரும்பி வந்தாதானே கொடுக்கணும். ஆனா நான் தான் எங்க ஊர்லயே எஸ்கேப் ஆயிருவனே. அப்புறம் எப்படிடா உனக்கு முத்தம் கொடுப்பேன் என உள்ளே எண்ணி சிரித்து கொண்டவள் வெளியே தலையாட்டி வைத்தாள். சித்தார்த் இதழ் வெறிந்தது. இதத்தான் எதிர்பார்த்தேன். அப்ப ரெடியா இருச்சலும், நாளைக்கு கிளம்பலாம். இன்னைக்கு போலாமே. அவளிடத்தில் அத்தனை ஆர்வம் தந்தையை பார்க்க. போகலாம் தான். ஆனா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சோ நாளைக்கு போகலாம். உன் ஆர்வத்த பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனாலும் உன் முகத்துல சந்தோஷத்த பார்க்க இந்த சித்து என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ பேசினதே போதும். சரி சாப்பிட்டு நாளைக்கு கிளம்பு. ரெடியா இரு என்று அவள் கன்னம் கிள்ளி சென்றான். நாளைக்கு எப்படியாவது சித்துவிடமிருந்து தப்பிவிடலாம் என்று எண்ணியவளுக்கு தெரியவில்லை. நாளைய நாள் அவள் வாழ்வில் பெரிய சாகசம் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது என்று. சுஜாதா இங்கிருந்து போ என்று சந்தோஷ் கத்தி சொன்னதை கேட்டு சுஜாதாவின் கால்கள் சடன் பிரேக் போட்டு நின்றது. அதே சமயம் உச்சகட்ட ஆர்வமுடன் அவளை திரும்பி பார்த்தது ருத்ரனின் கண்கள். ருத்ரனை கண்டு சுஜாதாவின் கண்களும் அதிர்ச்சியுடன் விரிந்தது. ஆனால் அவள் கொஞ்சம் தொலைவில் நின்று கொண்டிருந்ததால் அத்தனை சரியாக அவள் பிம்பம் ருத்ரனுக்கு தெரியவில்லை. அதனால் ஆர்வமுடன் அவன் சுஜாதாவை நோக்கி நடந்தான். இத்தனை நாட்கள் முகத்தை மறைத்திருந்த போதும் அவனிடமிருந்து தப்பி ஓடியவளுக்கு இன்று அவள் முகம் துப்பட்டா கொண்டு முழுதாக மறைக்காமல் பாதி முகம் மட்டுமே மறைத்திருந்த போதும் அவள் கால் அதிர்ச்சியின் காரணமாகவோ என்னவோ அங்கிருந்து ஓட முடியவில்லை. சுஜா என்ன பண்ற இங்கிருந்து போ! சந்தோஷ் கத்திக்கொண்டு அவள் அருகே ஓடி வந்தான். ஆனால் அவனுக்கு முன் கம்பீரமான நடையுடன் அவளை நெருங்கிக் கொண்டிருந்தான் ருத்ரன்.
வேகமாக ஓடி வந்த சந்தோஷ் பட்டென்று அந்த மணலில் காலிடறி விழுந்தான். அந்த நொடி சுஜாதாவை நெருங்கி இருந்தான் ருத்ரன். பலமான காற்று வீசியது. சுஜாதாவின் பாதி முகம் மட்டும் வெளியே தெரிந்தது. அவளின் ஆசிட் பட்ட பாதி முகம் துப்பட்டாக்குள் மறைந்திருந்தது. இத்தனை நாட்கள் விலகி ஓடியவளால் ஏன் என்று தெரியவில்லை, இன்று சத்தியமாக ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியவில்லை. சுஜா, போடி என்று கீழே விழுந்து கிடந்த சந்தோஷ் மெல்ல எழுந்து நின்றான். உண்மையில் அவனால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்ன ஆனாலும் ருத்ரன் அவளை கண்டுபிடிக்க மாட்டான் என்று எண்ணினான். ஆனால் அவன் போலீஸ் மூளை பயங்கரமாய் யோசனை செய்யும் என்பது அவனுக்கு தெரியாது அல்லவே. சென்டிமீட்டர் இடைவெளியில் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். பலமான காற்று வீசியதால் மணல் புயல் அடித்தது. அத்துடன் அந்த மரங்களில் பூத்து குலுங்கிய மலர்களுடன் அந்த இலைகளும் உதிர்ந்து கொண்டிருந்தது. இதற்கு நடுவே அவளின் பாதி முகத்தின் வழியே தெரிந்த கண்களும் அவன் கூறு போடும் இரு விழிகளும் ஒன்றாய் சங்கமித்தது. ஏனோ தெரியவில்லை, எவ்வளவு கம்பீரமாயிருந்தாலும் அவள் கண்களுக்கு முன் அவன் அடிமையாவது போல் உணர்கிறான். அவள் கண்களை பார்க்கும் பொழுது வேறு எதையும் யோசிக்க தோணவில்லை அவனுக்கு. என்னதான் அவர்கள் இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலும் சந்தோஷுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சுஜா முகம் பார்க்காமல் அவள் மீது பித்தம் கொண்டவன் அவளின் ஆசிட் பட்ட முகத்தை பார்த்ததும் நிச்சயம் பதறி ஓடிவிடுவான். அவளை விட்டு விலகி விடுவான். பின் சுஜாதா தனக்கு மட்டுமே சொந்தமானவளாக இருப்பாள், தனக்கு போட்டியே இருக்காது என்று நினைத்தான். அது மட்டுமில்லை, எப்படியாவது சுஜாதா மனத்தை மாற்றிவிடலாம் என்று அவன் மூளை பலவித கற்பனை பண்ணியிருந்தது. அவள தானே தேடி வந்தீங்க? இதோ உங்க முன்னாடியே நிக்கிறா. அவள பாருங்க. முழுசா அவ முகத்த பாருங்க. அதுக்கப்புறம் அவன் மேல உங்களுக்கு இருக்க அதே ஈர்ப்பு மாறாம இருக்குதான்னு பார்க்கலாம். சந்தோஷ் கொஞ்சம் நக்கலாக சொன்னான். அவனுக்கு அத்தனை நம்பிக்கை. நிச்சயம் ருத்ரன் சுஜா முகத்தை பார்த்தால் அவளை விட்டு சென்று விடுவான் என்று. சந்தோஷை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேலி செய்தார்கள். அதுதானே, அவ முகத்த பார்த்ததும் அவர் 5 நிமிஷம் அங்கேயே நின்னாலும் பெரிய விஷயம்தான். அப்படி ஒரு அழகி அவ. அடே, 5 நிமிஷம் கூட அதிகம்தான். 1 நிமிஷம் பார்த்ததும் மயங்கி விழுகாம இருந்தாவே அதிசயம் என்று ஒவ்வொருத்தரும் கிண்டல் செய்து அவளை கூறு போட்டார்கள். இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போயிருந்த போதும் ஏனோ தெரியவில்லை, ருத்ரன் முன் இதையெல்லாம் அவர்கள் சொன்ன பொழுது முதல் முறை அவள் முகத்தை எண்ணி கவலை கொண்டாள். அவன் முன் ஏன் கூச்சப்பட வேண்டும்? அவன் தன்னை அசிங்கமாய் எண்ணினால் உனக்கென்ன என்று அவள் உள்மனமே கேள்வி எழுப்பியது. ஆனால் ஏன் என்றே தெரியாமல் சுஜாதாவின் கண்கள் கலங்கியது. பாதி வெளியே தெரிந்த கன்னத்திலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து சென்றது. ருத்ரன் காதுகளிலும் அவர்கள் சொன்னது கேட்கத்தான் செய்தது. ஆனால் அவன் எதையும் கண்டு கொள்ளாமல் மெல்ல சுஜாதாவை நெருங்கி நின்றவன் அவள் துப்பட்டாவை விலக்கப் போனான். ஆனால் சுஜாதா ஒருவித மனநிலையுடன் 2 அடி பின்னே எடுத்து வைத்தாள். அவளின் தைரியத்தை உடைத்திருந்தது அவர்கள் சொன்ன வார்த்தைகள். ஆனால் ருத்ரன் விடவில்லை. மீண்டும் அவளை நெருங்கி நின்றவன் அவள் துப்பட்டாவை நீக்கினான். கண்டிப்பா இங்கிருந்து ஓடிடுவான், உறுதியாக நம்பினான் சந்தோஷ். மற்றவர்களும் அப்படித்தான் நம்பினார்கள். அவ்வளவு ஏன், சுஜாதா கூட அப்படித்தான் நினைத்தாள். அவள் பார்த்த ஆண்கள் எல்லாரும் அவள் அழகைத்தான் பார்த்தார்கள். தன் முகத்தைக் கண்டு ருத்ரன் அருவருப்பாக முகத்தை சுளிப்பான் என்று நினைத்தாள். ஆனால் அங்கே யாரும் எதிர்பாராத வகையில் பெண்ணவள் முகத்தைக் கண்டு ருத்ரன் இதழ் விரிந்தது. அழகா இருக்கடி திருடி என்றான் அழுத்தம் திருத்தமாக. அவள் முகம் இப்படி ஆனதற்கு பிறகு முதல் முறை ஒரு ஆடவன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டு அதிர்ச்சியுடன் கண்களும் கலங்க மெல்ல ருத்ரனை நிமிர்ந்து பார்த்தாள் சுஜா. அதிர்ச்சி அவளுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த அத்தனை பேருக்கும் தான். அந்த அதிர்ச்சியுடன் கூடுதல் அதிர்ச்சியாக அடுத்த நொடி அத்தனை பேரின் முன் அவள் பின்னந்தலையை பிடித்து தன் முன்பு இழுத்தவன் அவள் செவ்விதழ்களை சிறைப்பிடித்திருந்தான்.